கைஸ் நான் தான் உங்கள் மதிக்கருவா கைஸ். இப்போ நான் ஒரு சின்ன வீடியோ அது என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ தான். யூடியூப்பில் வந்து நம்ம கார்பரேட் கிளைமும் விழுகுது, அதை எப்படி ப்ரூஃப் காமிங்க ப்ரோ அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அந்த யூடியூப்பில் வந்து கார்பரேட் கிளைம் வந்து என்ன காரணம் அப்படின்னா, நம்ம குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக், அதாவது யூடியூப்பில் கொடுக்குற மியூசிக் சரி, கண்டென்ட் சரி, எதுவுமே நம்ம சாங்ஸும் சரி நம்ம கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஆனால் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ஏஐ எடிட் பண்ணுற எஃபெக்ட் எல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த நம்ம சாங் அந்த அந்த கொடுக்குற நம்ம ஹெச்டியோட எடிட்டருக்கும் நம்ம கொடுக்குற சாங்ஸ்க்கு எல்லாமே நம்ம எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி கிரியேட்டாக நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாலுமே நமக்கு வந்து கார்பரேட் கிளைம் சில டைம் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம ஓன் வாய்ஸில் அதாவது கிரியேட்டர்ஸில் நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஷார்ட்ஸோ அது அளவுக்கு ஒரு கண்டென்ட்ஸ் வீடியோவாக ஒரு 5 minutes வந்து லாங் வியூஸ் வர மாதிரி நம்ம வந்து போடாத சொல்லி நமக்கு மெயிலுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்க போகிறேன். நமக்கு எந்தெந்த சாங்ஸ் வந்து இப்போ அதாவது ரீசெண்டாக நமக்கு வியூஸ் போனது எல்லாமே கார்பரேட் கிளைம் வந்துருச்சு. ஒரு 1 daysக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சாங்ஸ்க்கு வந்து ஷார்ட்ஸ் வியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நான் ஒரு லிமிட் ஸ்டேஜுக்கு அப்புறம் 800 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்ததுனால அவங்க வந்து எனக்கு கார்பரேட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு நாளைக்கு வந்து 2 ஷார்ட்ஸ் தான் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அதனால் சரி கொஞ்ச நாளைக்கு வந்து யூடியூப் சம்மந்தமாக எல்லாமே நான் இந்த செய்த தவறுகள் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அது சில டெமோ பேஜ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அது என்னன்னு பாருங்கள். அதாவது நான் கார்பரேட் கிளைம் அந்த மெயில் ஐடியில் எல்லாமே நான் வந்த சாங்ஸ் எல்லாமே அவரோட நேம் வந்து அதில் காமிக்கிறேன். அது என்ன கைஸ், இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் செய்த தவறுகளை நீங்கள் யாருமே செய்யாதீங்க கைஸ். பிளாக் பண்ணி நம்மளோட வீடியோ வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. நமக்கு வர ரெவன்யூ அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு மட்டும் தான் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் அந்த ரெவன்யூ போயிட்டுருக்கும். வியூஸும் அவங்களுக்கு தான் அந்த கணக்கில் வரும், நமக்கு வந்து வியூஸில் வராது கைஸ். அதனால் இப்போ பாருங்கள், அந்த வீடியோ வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ்.